திமுக கூட்டணியில நாங்க இன்ன வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கோம், தொடர்ந்து தான் இருக்கிறோம். திமுக கூட்டணியில தொடர்றோம்னு வந்து இன்னும் நாங்கள் ஒரு நடுநிலை வைத்துக் கொண்டிருக்கிறோம், முடிவெடுக்கிறதுக்கு நடுநிலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு கூட்டம் போட்டோம், யோசனை பண்ணி எல்லாம் முடிவெடுங்கன்னு சொல்லி எல்லாம் என்னுடைய கட்சி மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காங்க, மாநில செயலாளர் சொல்லியிருக்கிறாங்க. வெயிட்டிங்ல இருக்கு. கூட்டணியில் வந்து நம்ம வந்து இந்த இடைத்தேர்தல் வரணும், இடைத்தேர்தல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், புதிய ஆட்சி தொடர்ந்து போகுதா, இடையில என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ஒரே சந்தேகம் டவுட்டா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்களாம் சின்ன கட்சியா இருக்கிறதுனால இதெல்லாம் பார்த்து தான் முடிவெடுப்போம். அதாவது சட்டம் ஒழுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மாசம் ஆயிருக்குது. இப்போ வந்து ஓரளவுக்கு லஞ்சம் ஊழல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒழிஞ்சிருக்கு, நிறைய ஒழிஞ்சிருக்குன்னா மேல் மட்டத்தில் எல்லாமே நின்று போச்சு. அதான் துறையை சார்ந்த லஞ்சங்கள்லாம் நின்று போச்சு. அந்த அமைச்சருக்கு தான் துறை, அந்த துறை சார்ந்ததை நிறுத்தப்பட்டிருக்கிறது. கீழே உள்ளது வந்து படிப்படியாக தான் குறையும். கீழே இருக்கின்ற அந்த லஞ்சங்கள் ஊழல்லாம் படிப்படியாக தான் குறைக்க முடியுமா, உடனே குறைப்பதற்கு சாத்தியம் இல்லை. ஏன்னா நல்ல ஊழல் வந்து கரைப்பிடிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா எல்லாம் கோடியாக தான் சொல்றாங்க. இதுல இந்த கோடி அடித்தார்கள், இதில் இந்த கோடி அடித்தார்கள், பார்த்தா கோடிகள் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனா பெருந்தலைவர் மட்டும்தான் அந்த ஊழலாத ஆட்சி அமைச்சு மக்களுக்காக வாழ்ந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். அப்போ வந்து பாருங்க, அதாவதுங்க போன அரசு இருக்கும்போது முத்தாருன்னு ஒருத்தர் இருந்தார், தெரியவங்களுக்கு, யூடியூப்ல இருந்தாரு. அவர் வந்து பெருந்தலைவர் வந்து அவ்வளவு இழிவா பேசினார். என்ன பேசினாரு? இத்தனை அணை கட்டியவரை ஊழல் பண்ணி விட்டார், அவர் உறவினர்களுக்கு அந்த கான்ட்ராக்டை விட்டு விட்டார், இப்படி தவறான பழி சொல்லி கொண்டிருந்தார். ஒரு பெருந்தலைவர், புனிதமானவர், ஒரு கடவுளுக்கு சமமானவர். அப்படிப்பட்ட தலைவனை குறை செய்த காரணத்தினாலே நாங்கள் என்ன பண்ணோம், ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணோம். ஒரு 2000 பேரை திரட்டி எதிர்ப்பு தெரிவிச்சோம். வாரிய தலைவராக இருந்தேன். வாரிய தலைவராக இருந்தாலும் கூட என் பதவியை பற்றி நான் நினைக்காம ஆர்ப்பாட்டம் செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் கொடுத்து இந்த முத்தாரை நீங்கள் வந்து கைது செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். அவங்க வந்து பாதுகாப்பு தான் அவர் கொடுத்தாரே தவிர நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த அரசு வந்த உடனே வேறொரு வழக்கில் முத்தாரை கைது செய்து மிசால் அடைத்திருக்கிறார்கள். அது காமராஜர் பக்தர் அனைவரும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த அரசு தான் நடவடிக்கை எடுத்திருக்கு. இந்த அரசு தான் நடவடிக்கை எடுத்து உள்ள பூட்டி போட்டிருக்காங்க. இல்லை தமிழ்நாடு இருக்கின்ற எங்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களும் சரி, தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, பெருந்தலைவரை பற்றி தவறாக சொன்ன காரணத்திற்காக எல்லாரும் வருத்தமாக இருந்தார்கள். இப்பொழுது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். பெருந்தலைவர் நடவடிக்கை எடுத்தாலும் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, இப்போ காமராஜர் ஆட்சி தான் நடக்குது. 60 ஆண்டுகளுக்கு கழிச்சு இப்பொழுதுதான் என்னுடைய நினைவு கலந்த வரைக்கும் இப்பதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பதான் காமராஜர் அவர் என்ன நினைப்பார், ஊழல் இல்லாம இருக்கணும், மக்களுக்கு செய்து தரணும், அது அந்த அரசு செய்திருக்கிறது. தொங்கு சட்டமன்றத்தில் வாழ்ந்து இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் தனி மெஜாரிட்டி வந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும். இப்பொழுது கூட நிறைய வந்து 2 ஊழல் செய்த அந்த புதுக்கோட்டை எம்எல்ஏவும் கரூர் எம்எல்ஏவும் பாஸ்கர், 2 பாஸ்கருமே பார்த்தீங்கன்னா 2 பேர் ஊழல் வழக்கு இருக்கு, நிறைய வழக்கு பெண்டிங்கில் இருக்கு. இப்படிப்பட்டவரை எப்படி ஊழல் இல்லாத ஆட்சி தருவேன், காமராஜ் ஆட்சி தருவேன் சொல்லி கொண்டு இவர்கள் ஏன் அவர்கள் சேர்த்திருக்கிறார் என்று சந்தேகம் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ வந்து முதலமைச்சர் வந்து காவிரி பிரச்சனைக்காக நாடாளுமன்ற கூட்டம்லாம் போட்டாரு. திமுக அதிமுக மற்ற கட்சிகள் பங்கேற்கவே இல்லை. எப்படி பாக்குறீங்க? அவங்க வந்து அந்த காவேரிக்காக கூட்டம் போடலையா, அவங்க அதுக்கு இப்போ மேகதாது கூட்டம் போடலையா? இப்போ நடந்த கூட்டம் மேகதாது கூட்டம் கிடையாது, பார்லிமெண்ட் எனக்கு அரசியல். அந்த சட்டம் வந்து 2 எதிரி ஆகி போச்சுல்ல சார், 2 பலமான ஆட்சியை வந்து தோத்து போச்சுல்ல. அப்போ இந்த கட்சி நல்ல நடவடிக்கை நடிக்கின்ற பொழுது அது எதிர்ப்பு செய்ய தான் செய்வாங்க. நாங்கள் வந்து தனி அமைப்பு வைத்திருக்கிறோம். நாங்கள் வந்து எலெக்ஷன் வரும்போது கூட்டணியில தான் போக முடியுமே தவிர அந்த கட்சியில சேர முடியாது. சரத்குமார் வந்து நாட்டாமை குடும்பம்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கையில வந்து பச்சை குத்துன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணிருக்காங்க. அவன்கிட்ட ஆளே இல்லையே, எங்க பச்சை குத்துறது? அது யாராவது காசு கொடுத்து என் பேரை சொன்ன கூட பச்சை குத்திட்டு தான் இருப்பாங்க. அது குத்த வைப்பாரு, காசு கொடுத்து குத்த வைப்பாரு. அதுக்கெல்லாம் குத்துறவனுக்கு போய் அனுப்பி விட்டுருப்பாரு. அவருக்கு யாருங்க நாட்டாமை போய் குத்து பார்ப்போம்? முடிஞ்சு போச்சு இல்ல சார், முடிஞ்சு போன கதையில ஏன் எடுக்கிறீங்க? இப்போ ஏங்க அதுக்கு பேர் தலைமுறை விஜய் வந்து பரபரப்பா இருக்கிறாரு சதானா. அவர் போய் எடுபடுமா? என்ன எப்படி எடுபடும்? சரத்குமார் எப்படி எடுபடும்? அதான் காமராஜர் பேரை வச்சது நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். தமிழ் மக்கள் அனைவரும் பாராட்டுகிறோம் அவர் பேரை வச்சதுனால. ஏறுங்க இல்ல, இப்போ போறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை சார்.
சந்திக்க வாய்ப்பு இந்த மாதிரி காமராஜ் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிற சந்திக்க வாய்ப்பு இருக்கா? எல்லாம் இந்த இந்த சட்டமன்றம் இது முடியணும், அதுக்கு பிறகு இடைத்தேர்தலுக்கு பிறகு மற்ற வேலைகளும் போகும், அது பிறகு தான் பண்ணணும்.